Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ரேபிட் ரிவிஷன்ல நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் கடகடன் முடிச்சிடலாம். இந்த சாப்டருக்கான லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சார் இப்போ ரிப்பீட்டடாக சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் அல்லது நீட் எக்ஸாமில் கேட்ட டாபிக்ஸ் கொஷின்ல இருந்து எங்களுக்கு குயிக் ரிவிஷன் ரேபிட் ரிவிஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் ஆர் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ். ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்ன? தடுப்பு, அதாவது வருமுன் தடுக்கிறது, வருமுன் காப்பது. ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் டு ஹெல்ப் விமன் அவாய்ட் அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ். தேவையில்லாத ப்ரெக்னன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு, ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே தடுத்து கொள்வது, அதை தான் நம்ம கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நேச்சுரல் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷனில் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிதம் மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க கப்புள். அப்படின்னா என்ன? இன் திஸ் கப்புள்ஸ் அவாய்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஃப்ரம் டே 10 to day 17. ஓவியுலேஷன் பீரியட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீரியடில் அவங்க காய்டஸ், அந்த இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷுவல் அந்த இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் day 10 to 17 அதை அவாய்ட் பண்ணுறது மூலிமா ப்ரெக்னன்சியை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வித்ட்ராவல் காய்டஸ் இன்டரப்டர்ஸ், அதாவது வித்ட்ராவல் அல்லது காய்டஸ் இன்டரப்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன் திஸ் த மேல் பார்ட்னர் வித்ட்ராஸ் ஹிஸ் பீனிஸ் ஃப்ரம் த வெஜைனா ஜஸ்ட் பிஃபோர் த இஜாக்குலேஷன். ஸ்பெர்ம் வெளியில் வரதுக்கு முன்னாடி, அந்த இஜாக்குலேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பீனிஸை வித்ட்ரா பண்ணுறது தான் நம்ம காய்டஸ் இன்டரப்டஸ் அப்படிங்கிறோம். அப்புறம் லாக்டேஷனல் அமெனோரியா. லாக்டேஷனல் அமெனோரியா அப்படிங்கிறது இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் டியூரிங் லாக்டேஷன். புதுசாக குழந்தை பிறந்திருக்காங்க, தாய்ப்பால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த லாக்டேஷனல் பீரியட்னு சொல்லுவோம். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற அந்த பீரியட், அப்போ நமக்கு லாக்டேஷனல் அமெனோரியா, அதாவது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆப்சன்ஸாக இருக்கும் ஃபீமேலில். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரியர் மெத்தட், காண்டம் யூஸ் பண்ணுறது. ஸோ காண்டம் யூஸ் பண்ணுறது மூலியமாக கான்ட்ரசெப்ஷனையும் தடுக்கலாம், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வராமையும் தடுக்க முடியும். மேலுக்கு காண்டம் அவைலபிளாக இருக்குது, ஃபீமேலுக்கும் அவைலபிளாக இருக்குது, பட் மேலுக்கு தான் மோஸ்ட் காமன். டயஃப்ரம், டச் கேப்னு அதை சொல்லுவாங்க. இது ஒரு ஷாலோ கப், ஒரு கப் மாதிரி இருக்கும். இது ரப்பரில் ஆனது. செர்விக்கல் ஓப்பனிங்கில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃபீமேலுக்கு. ஸோ ஸ்பெர்ம் யூட்ரஸ்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதுக்கு இது தடுப்பானா இருக்கும். இதெல்லாம் பேரியர் மெத்தடுங்க. நெக்ஸ்ட் ஒரே நிமிஷங்க, ஐயூடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நான் மெடிக்கேட்டிங் ஐயூடிஸ் அப்படிங்கிறத லிப்பிஸ் லூப் எக்ஸாம்பிள். அது கொஷினில் கேட்டிருக்காங்க, அடிக்கடி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள், காப்பர் ரிலீசிங் ஐயூடியில் மல்டி லோட் 375 காப்பர் T7 இருக்குது. இதில் மல்டி லோட் 375ல் காப்பருங்கிற டேர்மே இல்லை, அதை ஆப்ஷனாக வச்சு கொஷின் கேட்பாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் அதுதான். ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்டாசர்ட் LNG-20. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இவங்கெல்லாம் எப்படி இன்ட்ரானா இன்சைட் யூட்டிரைனுக்குள்ளே வைக்கக்கூடிய டிவைஸ், இவங்கெல்லாம் எப்படி இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ்லாம் ஐயூடிஸ் இன்க்ரீசஸ் த ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம். ஸ்பெர்மை கொன்னுடும், ஸ்பெர்மை டெஸ்ட்ராய் பண்ணிடும், ஸ்பெர்மை தின்னுடும், அழிச்சிடும். அதுதான் ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வித்தின் த யூட்ரஸ்குள்ள. அண்ட் த காப்பர் அயான்ஸ் ரிலீஸ்ட், இந்த காப்பர் T7 மல்டிலோட் 375 காப்பர் அயான் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை சப்ரஸ் பண்ணிடும், ஸ்பெர்ம் மூவ் பண்ணுறதை தடுக்கும். அடுத்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், மாத்திரை வாய் வழியாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அதான் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் அப்படிமோ. மாலாடி, மாலாயன் பில்ஸ் ஹேவ் டு பி டேக்கன் டெய்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் 21 days ஸ்டார்டிங் ப்ரிஃபரபிளி வித்தின் த ஃபர்ஸ்ட் 5 days ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆரம்பித்து மொதல் 5 நாளில் இருந்து 21 நாளைக்கு தொடர்ந்து இந்த மாத்திரைகளை எடுத்துக்கணும். ஆஃப்டர் ஏ கேப் ஆஃப் 7 days டியூரிங் விச் மென்ஸ்ட்ருவேஷன் அக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாலாடி, மாலாயன் 21 days கண்டினியூ எடுத்துக்கிறதுனால நம்ம அந்த ப்ரெக்னன்சியை தடுக்க முடியும். தே இன்ஹிபிட் ஓவியுலேஷன் பை சப்ரஸிங் செக்ரீஷன் ஆஃப் லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஞாபகம் வச்சுக்கணுங்க. சஹேலி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். இது நான் ஸ்டெராய்டல் ப்ரிப்பரேஷன். இது ஸ்டெராய்டு கிடையாது, இதில் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஸ்டெராய்டல் ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் ஆர்மிலாக்சிஃபின். இந்த ஆர்மிலாக்சிஃபின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் ஏ வீக் எடுத்துக்கும் போது ப்ரெக்னன்சி வராமல் தடுக்கும். அடுத்து ப்ரொஜெஸ்டோஜன் ஒன்லி பில், இட் இஸ் ஆல்சோ கால்டு மினி பில் அல்ல மைக்ரோ பில் அப்படிம்பாங்க. இதில் ப்ரொஜெஸ்டிரான் மட்டும்தான் இருக்கும். அடுத்து இன்ஜெக்டபிள் கான்ட்ரசெப்டிவ்ல DMPA, NET-EN இதெல்லாம் வந்துடுது. சப்டர்மல் இம்ப்ளான்ட்ல இம்ப்ளான்ட் மாதிரி உள்ள பொருத்திக்குவாங்க, ப்ரொஜெஸ்டோஜன் மட்டும் அதில் கண்டெய்னாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும்.
போஸ்ட் காய்டல் கான்ட்ரசெப்ஷன், காய்டஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ எப்படி வந்து நம்ம ப்ரெக்னன்சியை தடுக்கிறது அப்படின்னா போஸ்ட் கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஸ்பெர்ம் உள்ளே போயிடுச்சு, ஓவமோட ஃபர்டிலைஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? இட் இஸ் ரெக்கமெண்டட் வித்தின் 72 hours ஆஃப் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ். இந்த இன்டர்கோர்ஸில் நமக்கு ஃபர்டிலைசேஷன் நடந்திருக்கலாம், அந்த ஒரு அன்ப்ரொடெக்டட் காண்டம்லாம் யூஸ் பண்ணலை, இல்லை வேறு எந்த ஒரு பேரியர் மெத்தட்லாம் யூஸ் பண்ணலை. அப்படிங்கிறப்போ அவங்க 72 மணி நேரத்துக்குள்ள லெவனோஜெஸ்ட்ரால் டேப்லெட், ஐயூடி, ஓசி பில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், அதை எடுத்துக்கணும். ஓகே, ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றது மேலுக்கு அந்த வேசெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீமேலுக்கு பண்ணுறது டியூபெக்டமி அப்படிம்பாங்க. இது பர்மனன்ட் இர்ரிவர்சிபிள் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்பாங்க, ஆப்ரேட் பண்ணி பண்ணுறது. மேலுக்கு வேசெக்டமி, ஃபீமேலுக்கு டியூபெக்டமி, மறந்துடக்கூடாதுங்க. அடுத்து ஒரு நிமிஷங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, எம்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. வாலண்டரி டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி பிஃபோர் ஃபுல் டேர்ம் இஸ் கால்டு எம்டிபி ஆர் இன்டியூஸ்ட் அபார்ஷன் அப்படிம்பாங்க. அபார்ட் பண்ணுறது, இன்டியூஸ்ட் அபார்ஷன்ங்கிறது நம்மளா போய் ஹாஸ்பிட்டலில் அபார்ட் பண்ணிக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்டிபியை 1971 லீகலைஸ் பண்ணாங்க. இம்பார்ட்டன்ட் இயர் ஞாபகம் வச்சுக்கணும். டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் சேஃப் அப் டு 12 weeks. 12 வாரத்துக்குள்ள அந்த எம்டிபி பண்ணாங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, 12 வாரத்துக்குள்ளே அதை கரு கலைப்பு அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் அது சேஃப். ஆனாலும் 20 weeks வரைக்கும், 20 weeks ஆஃப் ஜெஸ்டேஷன் வரைக்குமே இந்த டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சிக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சார் எனக்கு டீட்டெயிலாக வேணும், லைன் பை லைன் நடத்துங்கன்னா அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. Thank you. All the best. Best of luck. God bless you.